அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு புதிய அரசு வேலைவாய்ப்பு பற்றிய தகவலோடு வந்ததில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற என்னென்னு சொன்னால், இலங்கையில் உயர் தொழில்நுட்ப கல்வி நிறுவனமான SLIATE இதில் கோல் பண்ணப்பட்டிருக்க புதிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவலை தான் பார்க்க போகிறோம். அதாவது 140க்கும் மேற்பட்ட வெற்றிடங்கள் கோல் பண்ணப்பட்டிருக்கு. அந்த விஷயத்தை முழுமையாக வீடியோவில் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, முதல்ல நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னுச்சுன்னா, இந்த அறிவிப்பில் நிறைய பதவிக்கு விண்ணப்பம் கோரப்பட்டிருக்கு. அதில் மேனேஜ்மெண்ட் பதவிக்கு 19 வெற்றிடம் இருக்கு, டிரைவர் பதவிக்கு 5 வெற்றிடம் இருக்கு, டெக்னீஷியன் பதவிக்கு 6 வெற்றிடம் இருக்கு. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய வெற்றிடம் கால் பண்ணப்பட்டிருக்கு. அதை நான் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன், அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அதை தள்ளி மேலதிக தகவலை டிஸ்கிரிப்ஷன்லேயே போட்டுருவேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது கல்வி தகுதி மற்றும் சம்பளம் பற்றியவைகளை பார்ப்போம். அதாவது ஓகே, மேனேஜ்மெண்ட் பதவி இந்த வேலைக்கு நீங்கள் OL 2 தடவைக்கு உள்ள, அதாவது 2 தடவைக்கு மேற்படாத வகையில் 6 பாடங்கள் பாஸ் பண்ணிக்கணும். அதுலேயும் தமிழ் அல்லது சிங்களம் அல்லது ஆங்கிலம் மற்றும் கணிதம் உட்பட 4 பாடத்தில் உங்களுக்கு சித்தி பெற்றிருக்கணும். அதாவது அத்தோட AL பரீட்சையில் 3 பாடத்துலேயும் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். இதோட மேலதிகமாக நீங்கள் IT அல்லது டைபிஸ்ட் கோர்ஸ் முடிச்சிருந்தால் எல்லாம். இதற்கான சம்பளத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால், 2026ஆம் ஆண்டுக்கான ஆரம்ப சம்பளம் 43,312 ரூபாய் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்த கட்டம் நம்ம பார்க்க போகிறோம்னா டிரைவர். அதாவது டிரைவர் வேலையை பார்க்க போகிறோம்னு சொன்னால், OL 6 பாடங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். இதுக்கும் அதே மாதிரி 2 CCT கட்டிருக்காங்க. இதுக்கு 6 பாடம் பாஸ் பண்ணிக்கணும். அந்த 6 பாடத்தில் 2 C இருக்கணும். அடுத்தது ஓட்டுநர் உரிமம், அதாவது டிரைவிங் லைசன்ஸ் கட்டாயம். டிரைவருக்கு அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் டிரைவிங் லைசன்ஸ் கட்டாயம் இருக்கணும். அதோடு சேர்த்து அவங்களுக்கு ஒரு 2 வருஷம் அனுபவம் இருந்தால் நல்ல, அதாவது டிரைவிங் வேலையில் 2 வருஷம் அனுபவம் ஒன்றும் நீங்கள் இருக்கிறது நல்ல. அது தள்ளி இதற்கான சம்பளத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால், 40,834 ரூபா, அதாவது ஆரம்ப சம்பளம் 40,834 ரூபாயிலேருந்து கிடைக்கக்கூடியதாக இருக்குது டிரைவர் பதவிக்கு. அப்போ நம்ம அடுத்தது டெக்னீஷியன், அதாவது OL பாஸ் பண்ணியிருக்கணும். டெக்னீஷியன் பதவிக்கும் எல்லா மற்ற பதவிகளை போல் OL பாஸ் பண்ணிக்கணும். அதோடு சேர்த்து NVIC லெவல் 4 தகுதியும் 2 வருட அனுபவமும் இருக்கணும். அதாவது டெக்னீஷியன் பதவிக்கு உங்களுக்கு முக்கியமாக பார்க்க போகிற என்னடா, சாதாரணமாக OL பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதோடு சேர்த்து என்ன NVIC லெவல் 4 இருக்கணும். அதையும் சேர்த்து 2 வருட அனுபவம் கட்டிருக்காங்க. அதோட சம்பளத்தை பார்க்க மாட்டா, அது டிரைவருக்கு இருக்கிற அதே ஆரம்ப சம்பளம், அதாவது 40,834 ரூபா ஆரம்ப சம்பளத்தோடு இந்த பதவி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ஓகே, அடுத்தது நம்ம சம்பளத்தை பார்த்துட்டோம். இது கல்வி தகுதியை பார்த்தாச்சு. அடுத்த வயதிலேயே பார்ப்போம். வயதிலேயே பொறுத்தவரை விண்ணப்பிக்க கடைசி தேதி, அதாவது உங்களுக்கு விண்ணப்பிக்கிற டேட்டுக்குள்ளே 45 வயதுக்கு உட்பட்டதாக இருக்கணும். அதாவது 18 வயதுலேருந்து 45 வயதுக்கு உட்பட்டாக்கள் இது வளமையான அப்ளிகேஷன் கால் பண்ணுற வயசு தான், அப்ளை பண்ணி கொள்ளலாம். இது ஒரு நிரந்தரமான அரச வேலை. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு ETF சலுகையும் கிடைக்கக்கூடிய இந்த வேலை எல்லா வேலைக்கும் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்தது வேலை கிடைச்சி ஒரு 6 வருஷத்துக்குள்ளே நீங்கள் இடமாற்றம் அதை கேட்டு விண்ணப்பிக்க முடியாது. அடுத்த விஷயம், விண்ணப்பிக்கிற முறையை பற்றி பார்ப்போம். அனைத்து பதவிக்கும் நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் ஒன்றும் கால் பண்ணலை, எல்லாத்துக்கும் ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் மட்டும்தான் அனுப்பணும். அதாவது நீங்கள் பதவி தவாலில் விண்ணப்பிக்க வேண்டியிருக்கு. அதுக்கான அப்ளிகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுங்க. அட்ரஸ் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன். அதாவது இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு அந்த இதுக்கு அனுப்ப வேண்டிய அட்ரஸை ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன், அதை நீங்கள் புஷ் பண்ணி வச்சுட்டு நோட் பண்ணி எடுங்க. அடுத்த விஷயம் என்னென்னுச்சுன்னா, முக்கியமான விஷயம், அந்த கடித உரையின் இடது பக்க மேல் மூலையில் நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிற விஷயத்தை கட்டாயம் குறிப்பிட்டு காட்டணும். அதாவது அது முக்கியமான விஷயம். நிறைய பதவிக்கு இதில் ஹோல்ட் பண்ணிக்கிறதால நீங்கள் வளமையாக எல்லா பதவிக்கும் அப்ளை பண்ண போல கேட்குற மாதிரி தான் இல்லைன்னு சொல்லிக்கான என்னென்னு சொன்னால், கடித உரையின் இடது பக்க மேல் மூலையில் உங்களோட என்ன பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிற விஷயத்தை குறிப்பிட்டு தான் இந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும்.
விண்ணப்பம் போய் சேர வேண்டிய தேதி கடைசி தேதியை ஞாபகப்படுத்துகிறேன். 2026 8ஆம் மாதம் 10ஆம் தேதி. அந்த தேதிக்குள்ளே அப்ளிகேஷன் நீங்கள் கிடைக்கக்கூடியதாக சென்ட் பண்ணுறேன். எல்லாம் அடுத்த விஷயம் ஓகே. இன்னும் இப்போ இன்றைக்கு தேதி 30, இன்னொரு 10 நாள் தான் கிடக்கு. இந்த வீடியோ போடுற நாள்லேருந்து 10 நாளுக்குள்ளே நீங்கள் இதுக்கான அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி விண்ணப்பிக்கிறதுக்கு பாருங்கள். இதற்கான ஒஃபிஷியல் வெப்சைட்டையும் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். அப்போ எதுவும் டவுட் இருக்கிறார்கள் அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி நீங்கள் அதுக்குள்ளே போய் பார்க்கலாம். அப்ளிகேஷன் டிரெக்டாக டவுன்லோட் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்கேன். அதோட சேர்த்து உங்களுக்கு அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற அட்ரஸையும் ஸ்க்ரீனில் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணுறீங்க. அதை நீங்கள் புஷ் பண்ணி வச்சுட்டு அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில்அப் பண்ணி அனுப்பலாம். மேலதிகம் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.